இன்றைக்கு பல்வேறு வாக்குறுதிகளை ஆட்சியாளர்கள் கொடுக்கிறார்கள். ஆனால் அதிகாரத்திற்கு வந்து அமர்ந்த பிறகு நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் முன் சந்தித்து, மாணவர்கள் முன் சந்தித்து, கல்வியாளர்கள் முன் சந்தித்து, தொழிலாளர் வர்க்கத்தை சந்தித்து, மீனவர்களை சந்தித்து, அனைத்து தரப்பு மக்களையும் சந்தித்து அவர்களுடைய உள்ள குமரல்களை, கோரிக்கைகளை கேட்டுணர்ந்து அதை நிறைவேற்ற இடத்தில் இருக்க வேண்டிய ஆட்சியாளர்கள் அதிகாரத்திற்கு வந்தவுடன் எவர்களிடத்தெல்லாம் கருத்துக்களை கேட்டார்களோ அவற்றையெல்லாம் கேட்டு அதை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்ற அரசியலாளர்கள், ஆட்சியாளர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு அதிகாரிகள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பல்வேறு பின்னடைவுகளை தமிழ் சமூகம் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு வாக்குறுதிகளை ஆட்சியாளர்கள் கொடுக்கிறார்கள். கல்வியாளர்கள் மத்தியிலே சென்று அவர்கள் பேசுகின்ற போது, உரையாடுகின்ற போது அவர்கள் வைக்கின்ற பிரச்சனைகளுக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து, அழுத்தம் கொடுத்து அதை வாங்கிக் கொண்டு வாக்குறுதிகளை தருகிறார்கள், செய்வோம் என்று. ஆனால் அதிகாரத்திற்கு வந்து அமர்ந்த பிறகு அவர்களை சுற்றி இருக்கிற அந்த அதிகாரம், இந்த பியூரோக்ரசி தீர்மானிக்கிறது எது இந்த நாட்டில் நடைபெற வேண்டும், எது நடைபெறக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு தமிழகம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். தமிழ் சமூகத்தின் பல்வேறு உரிமைகள் பறிபோய்க் கொண்டே இருக்கிறது, ஒன்றிய அரசுகளாலும் அண்டை மாநில அரசுகளாலும். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வலுவோடு, நெஞ்சுரத்தோடு அதை தட்டி கேட்க கூட முடியாத ஒரு சூழல்.